தீப்பெட்டியா தீப்பெட்டி குச்சா, இதுல எது பெருசு? நிறைய விஷயங்களை நாம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். தீப்பெட்டியும் தீப்பெட்டி குச்சி, இதில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் எது பெருசு என்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை பத்தி சந்தேகம் இருக்கிறது. வாழ்க்கையில கணவன் மனைவி இதுல யாரு பெருசு யாரு சிறுசு அப்படின்னு நிறைய இடத்துல பேசுறாங்க. அதுக்குதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது, தீப்பெட்டி பெருசா குச்சி பெருசா, இல்ல இரண்டும் தேவை, இரண்டும் சேர்ந்து இருந்தாதான் அதன் பயணம் வரும், அதோட உபயோகம் வரும். அதை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தீப்பெட்டி குச்சி மட்டும் கையில இருக்குது அப்படின்னா அந்த குச்சி வச்சு பயன் இல்லை. இல்ல பெட்டி மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த பெட்டி வச்சும் எந்த பயனும் இல்லை. இதை நாம சரியாக புரிந்து கொள்ளணும். இப்ப குச்சி மட்டும் நெருப்பை உருவாக்க முடியாது. ஆனா அதுக்கு உதகுற ஒண்ணு அது கூட இருந்தால் மட்டும்தான் அது கூட உபயோகம் வரும். அதே மாதிரி நம்ம நல்லாக தெரிஞ்சு கொள்ள வேண்ட ஒரு விஷயம்தான், குடும்பங்களில் கணவன் மனைவி என்று சொல்லப்படும் இருவரும் ஒற்றுமையாக இருந்தால், அந்யோன்யம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஆனா அது புரியாம நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் முடியும் என்றும், இன்னொரு ஆளு நான் தான் பெருசு, எனக்கு எல்லாம் முடியும் என்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அது உண்மையில் அது எது பெருசு என்று நன்றாக வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல புரிதல், நல்ல நேசிக்கல், இருவரும் நன்றாக பேச வேண்டும், நல்லாக காரியங்களை பரிமாற்றம் செய்ய வேண்டும், காரியங்களை ஒன்று சேர்ந்து தீர்மானம் செய்ய வேண்டும். ஆனா இதெல்லாம் தனிப்பட்ட முறையில ஒரு ஆளே செய்து கொண்டிருந்தால் அதுக்கு பேர் குடும்பமும் அல்ல, அதுக்கு பேர் சந்தோஷமும் அல்ல. அதனால நாம எல்லாவரும் எதை சரியாக செய்ய வேண்டுமோ அதை நாம சரியாக செய்ய வேண்டும். வாழ்க்கையில எது சரியாக வர வேண்டும் என்று நாம நல்ல தீர்மானம் செய்ய வேண்டும். தீப்பெட்டியும் குச்சும் எப்படி பயன்படுகிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையில ரெண்டு பேரும் அந்யோன்யம் ஒற்றுமையில் இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் அந்யோன்யம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மட்டும்தான் வாழ்க்கை என்ற பயணம் சிறப்பாக முடியும். புரிதல் என்ற பயணம் சிறப்பாக இருக்கும். தலைமுறை என்று மாறி மாறி வரும் தலைமுறைகளை, நல்ல தலைமுறைகளையும் நாம் உருவாக்க முடியும். நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு பாரம்பரியம் நமக்கு வரும். நேசிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தாங்க இன்னொரு ஆளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால தீப்பெட்டியும் வேறல்ல, குச்சும் வேறல்ல. அதே போல கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வரும் தலைமுறையும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், குடும்பம் என்று சொன்னால் ஒற்றுமைதான், குடும்பம் என்று சொன்னால் புரிதல் தான். நல்ல புரிதல் எங்க இருக்கிறதோ அங்க எல்லா முன்னேற்றங்களும் எல்லா சௌபாகியங்களும் சந்தோஷமாக வாழலாம். அதனால அனைவரும் ஒற்றுமையாக இருங்க. பிரச்சனைகள் என்று சொல்றது அது போக வேண்டிய விஷயம். பிரச்சனைகள் என்று சொன்னா போக வேண்டிய விஷயம். அது நம்ம கூடயே இருக்காது. இன்னைக்கு அது பிரச்சனையா இருந்தா நாளைக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அதனால அனைவரும் வாழ்க்கையின் முன்னோட்டத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். யாரையும் யாரையும் பழி சாராம, குற்றம் சொல்லாம, சந்தோஷம் என்ற ஒரு மந்திரம் மட்டும் விடுங்க. துக்கம் என்றுள்ள விஷயம் தானாவே போய்விடும். அப்ப கேட்கலாம், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியுமே எங்களோட வாழ்க்கையை நல்லாகவே இல்லை அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மைனஸ் இருக்கலாம், ஒரு தவறு இருக்கலாம், இல்ல ஒரு புரிதல் இல்லாம இருக்கலாம். அதனால அனைவரும் அவங்க வாழ்க்கையை பத்தி சரியான ஒரு சிந்தனையை பாருங்க. போராமை வேண்டாம், அகங்காரம் வேண்டாம். அகங்காரத்தை தூரவும், நன்மையை வாழ்க்கையில முன்னாடி நல்ல விஷயங்களை எடுத்து முன் செல்ல வேண்டும். இதுதான் என்னையோட தத்துவமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பயணம் செய்வதற்கு நம்ம பலவிதமான வாகனங்களை பயன்படுத்துகிறோம். எதுக்காக? நம்மளோட வாழ்க்கையை மிக எளிமையாக, மிக வேகமாக சென்று அதை பயனடையதுக்கு வேண்டி. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? வந்தே பாரத
ட்ரெயினை வந்து உபயோகப்படுத்துறாங்க. ஆனா வேகமா போயிடலாம் அப்படி. அடுத்தது இந்தியாவுக்கு புல்லட் ட்ரெயின் வருது. எல்லாரும் அதுலதான் டிக்கெட் போடுவோம். காரணம், வீணாக்குவதற்கு நேரம் இல்லை, வீணாக்குறதுக்கு வேண்டி நாளுகள் இல்லை, வீணாக்குறதுக்கு வருடங்களும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் பழையதாய் கொண்டிருக்கிறோம். நம்ம வந்த நோக்கத்துக்குள்ள ஒரு நாள் நமக்கு முடிந்து விடுகிறது. அதனால அனைவரும் தங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷம் வீணாக்காமல் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, அந்யோன்யம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று, காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். உங்களோட சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழுங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி போராட்டங்கள் வேண்டும். காலத்துக்கு வேண்டி நம்மளோட வாழ்க்கையை நம்ம அழிக்கவும் வேண்டாம். அனைவரும் ஒற்றுமையாக இருங்க. தீப்பெட்டி பெருசா குச்சி பெருசா என்று கேட்டால் இருவரும் துல்லியமாகவே இருக்கிறதால் மட்டும்தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல ஒரு வீட்டில் கணவன் மனைவி சொந்த பந்தங்கள் எல்லாம் அனைத்து ஒன்றாக இருந்தால் அது குடும்பமாகும். அந்யோன்யம் நேசிச்சால் மட்டும்தான் அது ஒரு பரம்பரையாகும். வரும் சந்ததிகளுக்கு நாம நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதும் இப்படிதான். அதனால குச்சி வேறல்ல, தீப்பெட்டி வேறையல்ல, அனைத்தும் ஒன்றாக இருந்தாதான் எல்லாமே பரிபூர்ணமாக சபலமாகும். அதனால இந்த நம்மளோட சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருகிறது. அது உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும். பார்க்கலாம்.